வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. ஓட்டிங் ஸ்டேட்டஸ் என்ன கடைசியா செக் பண்ண போறோம். இந்த வாரத்தின் ஓட்டிங் ஸ்டேட்டஸ் இது சனிக்கிழமை காலை, இன்று காலை செக் பண்ணது. அன்அஃபிஷியல்ல சேஞ்சஸ் நடந்திருக்கு, ஷிஃப்ட் ஆயிருக்கிறாங்க பொசிஷன்லாம். பட் நம்ம கம்யூனிட்டி டேப்ல அப்படியே தான் இருக்கு. ஸோ அந்த வகையில் அன்அஃபிஷியல் பார்க்கும்போது விக்ரம் டாப்ல இருந்தாரு. ஸோ டாப்ல தான் இருக்காரு 1,17,000 ஓட்டுல. ரெண்டாவது இடத்துல பார்வதி இருந்தாங்க 1,02,000 ஓட்டுல. இப்போ அங்கதான் இருக்கிறாங்க. மூன்றாவது இடத்துல திவ்யா தான் இருந்தாங்க. இல்லை கம்ருதன் இருந்தார்ல இப்போ பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்கிறாங்க 84,000 ஓட்டில். நாலாவது இடத்துல கம்ருதன் இருக்காரு 83,000 ஓட்டில். ஐந்தாவது இடத்துல அமித் 56,000 ஓட்டு. ஆறாவது இடத்துல அரோரா 53,000 ஓட்டு. ஏழாவது இடத்துல வியனா இருக்கிறாங்க 53,000 ஓட்டு. அரோராக்கும் வியனாக்கும் நடுவில் ஒரு 2 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ அரோராலேருந்தே எடுக்கணும் போல இருக்கு. 52 லீஸ்ட்டு, 53 இங்கே ஆறாவது பொசிஷனில் இருக்கிற அரோரா. அப்படி பார்த்தீங்கன்னா 1000 ஓட்டு தான். அந்த 1000 ஓட்டுக்குள்ளே தான் திரும்பவும் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. மொத்தம் 6 பேர் வராங்க. இதில் அரோரா, வியனா, கனி, சாண்ட்ரா, பிரஜன், ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் சாண்ட்ரா தான் நேற்று நம்ம பார்க்கும்போது லீஸ்டில் இருந்தாங்க ஓட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா 2 பொசிஷன் மேலே ஏறிக்கிறாங்க. அதாவது 6ல் அரோரா இருக்கிறாங்க, 7வது இடத்துல வியனா, 8வது இடத்துல கனி இருக்கிறாங்க 52,000 ஓட்டில். 9வது இடத்துல சாண்ட்ரா, அவங்களும் 52,000. 2 பேருக்கும் ஆக்சுவல் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஓட்டு இருக்கு. 10வது இடத்துல பிரஜன் இருக்காரு. பிரஜன் பார்த்தீங்கன்னா சேஃப் ஜோன்ல இருந்தார் நேற்று வரை பார்க்கும்போது. அவர் ஒரு 5, 6, 7 பொசிஷன்ல இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இறங்கிட்டாங்க. 10வது இடத்துல இருக்காரு பிரஜன் 52,000 ஓட்டு. அவருக்கும் சாண்ட்ராக்கும் நடுவில் ஒரு 50 ஓட்டு தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ பிரஜனா சாண்ட்ராவானா கேம் வைஸ் பார்க்கும்போது சாண்ட்ரா கேம் ஆடுவாங்க. பிரஜன் டம்மியாக தான் இருக்கிறாரு. இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்தாலும் அங்கங்கே கோவப்பட்டாரே தவிர பிரில்லியண்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அது தெரில. வியனா கிட்ட கத்திக்கிட்டு இருந்தாரே தவிர வேறு எதுவும் பெருசாக பார்க்க முடியல. ஸோ பிரஜனை தூக்குனா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். நான் பிரஜனை மேலே வச்சிருக்காங்க, சாண்ட்ராவை கீழே வச்சிருக்காங்களே, என்ன இதுன்னு பார்த்தோம். இப்போ மாறுது. அஃப்கோர்ஸ் 50 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸு. அப்படி இருந்தாலும் ரொம்ப எட்ஜ் டு எட்ஜ் இருக்கும்போது சேனல் எடுக்கிறது தானே முடிவு. அப்படி இருக்கும்போது பிரஜனை தள்ளுருவாங்க வெளில அப்படின்னு தான் பார்க்குறேன். கடைசி இடத்துல இப்போ ரம்யா, நேற்று பார்க்கும்போது இவங்க 5, 6ல் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரம்யாவை கீழே இறக்கி விட்டுருக்காங்க 52,000 ஓட்டு. பிரஜனுக்கும் ரம்யாவுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 350 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ ஆர்டர் தான் மாறி இருக்கு. இப்போ ரம்யா லீஸ்டில் வந்திருக்கிறாங்க, அடுத்து பிரஜன், அடுத்த டேஞ்சரில் சாண்ட்ரா, அதுக்கு மேலே கனி, அதுக்கப்புறமா வியனா அப்படின்னு இருக்கு. ஆனால் இதில் வியனா கனி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுலேருந்து யார் வேணா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்அஃபிஷியல் சொல்லுது. ஆனால் சிங்கிளாக எடுக்கணும் அப்படின்னா ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஸ்டேட்டஸாக சொல்லுது. அப்படியே நம்ம கம்யூனிட்டி டேப் பக்கம் வந்தோம்னா நேற்று என்ன ஸ்டேட்டஸோ அதே தான் இப்பவும். அது மாறல. கிளியராக சொல்கிறாங்க ரம்யா தான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. 60% ஓட்டு இவங்களுக்கு. ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா அரோரா 57% ஓட்டு. மூன்றாவது இடத்துல கனி இருக்கிறாங்க 52. இந்த 3 பேர் தான் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி டேப்ல ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க. அன்அஃபிஷியல் தான் இது மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி வந்துட்டு இருக்கு. ஸோ இதில் ரம்யா நம்ம ஆல்ரெடி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். எல்லாரும் சோஷியல் மீடியாவில் கழுவி ஊத்துறது தான். இது சந்திரமுகி பாம்பு மாதிரி எதுக்கு இருக்கிறாங்கன்னே தெரியாமல் ஃபுல்லாக உள்ளே இருந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு சேலரி கம்மி போல இருக்கு, அதனால தான் உள்ளே ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ட்ரோலும் பண்ணப்பட்டது. உள்ளே ஏதாவது பெருசாக பண்ணுறாங்கன்னா இல்லை. இந்த கானா வினோத் கேப்டன்சி டாஸ்கில் அவ்வளோ கஷ்டப்பட்டு நிற்கும் போது பாவம் கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பி எடுக்கிறேன்னு எடுத்தாங்கல்ல. விஜய்ஸ் போட்டு பொழந்தாரு. 1.5 மணி நேரமாக ஒருத்தன் தொங்கிட்டு இருக்கான், நீ அங்கே காமெடி பண்ணிட்டு இருக்க, அது காமெடி இல்லை, அது காமெடியாகவே இல்லை அப்படின்லாம் அடிச்சாரா. அதே போல் பெஸ்ட்டு ஒஸ்ட்டுக்கு இவங்க சொல்கிற காரணங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்கும் போட்டு அடிச்சிருக்கிறாரு. சும்மா அந்த குரூப்லேயே இருந்து என்னதான் பண்ணுவேன், எப்போ தான் வெளியே வருவேன், எப்போ தான் அவங்க கேம் ஆடுவேன் அப்படின்லாம் போட்டு அடித்தார். வெளியே ரவுடிங்கிற, நான் பெரிய இதுன்ற, கெட்ட வார்த்தை பேசுவேங்கிற, அதுக்கு எதுக்கு நீ உள்ளே வரணும், உன்னை வெளியவே பார்த்துருப்பாங்களே அப்படின்லாம் கழுவி ஊற்றுனதுக்கு அப்புறமா இந்த வாரம் தான் கனி அக்காவை இவங்க நாமினேட் பண்ணாங்க. ஸோ இந்த நேரத்தில் கனி அக்கா, அதாவது 3வது ஆப்ஷனாக நம்ம கம்யூனிட்டி டேப்ல இருக்கிறாங்க கனி வெளியே போனாங்கன்னு வச்சிங்களேன், செம்ம ட்விஸ்டாக இருக்கும். கட்டப்பா மாதிரி கூடவே இருந்து முதுகில் குத்தி வெளியேற்றின மாதிரி இருக்கும். ஆனால் அதிக பர்சன்டேஜ் இப்போதைக்கு ரம்யாவுக்கு தான் இருக்குது. இப்போ ரம்யா தான் வெளியே போவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ரெண்டுத்துலேயும் இப்போ நம்ம கம்யூனிட்டி டேப்பும் சரி, அன்அஃபிஷியலும் சரி, இப்போ காலைல பார்க்கும்போது 2மே மேட்ச் ஆகுது. சிங்கிள் அவுட்டாக எடுக்கணும்னா ரம்யா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து ட்விஸ்ட் நடக்கணும் அப்படின்னா நம்ம கம்யூனிட்டி டேப் சொல்லுது அரோரா இல்லை கனி அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்தவரை அரோராவா கனியான்னு வரும்போது கனியை தான் தூக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அரோராவை வச்சுப்பாங்க. ஏன்னா அரோராவில் இன்னும் சில சம்பவங்கள்லாம் உள்ளே நடக்க வேண்டியிருக்கு. அப்படியே நம்ம அன்அஃபிஷியல் வந்தோம்னா அங்கே தான் ஒரு 5, 6 பேர் சொல்லுது இல்லை,
பிரஜன்ல இருந்து டேஞ்சர் பிரஜன், சாண்ட்ரா, அரோரா, வியனாலாம் ரொம்ப லீஸ்ட்ல இருந்தாங்க. மறுபடியும் பார்த்தா இப்ப மேல போயிருக்காங்க. ஆனாலும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஒரு 1000 ஓட்டுக்குள்ள தானே. அன்அஃபிஷியலை பொறுத்தவரை 1000, 2000, 3000, 5000 ஓட்டு டிஃபரன்ஸ் இருக்கிற வரை இருந்தவங்க எல்லாம் போயிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி சீசன்கள்ல. ஸோ அதனால எப்ப வேணா அப்படி நடக்கலாம் ட்விஸ்ட். இந்த 6 பேர்ல இருந்து யார் போனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க, யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க. ரம்யா எவிக்ட் பண்ணப்பட்டா கேம் மாறுமா அப்படின்னா பெரிய தாக்கம்லாம் எதுவுமே இருக்காது. கெமி போனதுனால எதுவும் பெரிய தாக்கம்லாம் இல்லைல்ல. என்ன அஃப்கோர்ஸ் பிசிக்கல் டாஸ்க் வச்சிருந்தாங்கன்னா கெமி ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணியிருப்பாங்க. மற்றபடி வந்து கெமி அந்த கேப்டன்சில கூட ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு கெமி இருந்திருந்தாங்கன்னா. சுபிக்ஷா வந்து ஒரு டைமிங்ல முடிச்சாங்க, அதை விட டைம் கம்மியா கம்ருதன் முடிச்சாரு, அதை விட எஃப்ஜே வந்து கம்மியா முடிச்சாரு. ஸோ கெமி இருந்தா அவங்க 3 பேருக்குமே டஃப் கொடுத்துருக்க கூடும். அதை தாண்டி கேம்குள்ள வேற எதுவுமே அவங்க பண்ணல. ஸோ அதே போல இப்ப ரம்யாவும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் கெமியை விட இன்னும் கீழே தான் சொல்லணும். ஸோ இவங்க வெளியே போறதுனால கேம் எதுவும் மாற போறதில்லை. கனி வெளியே போனா அன்பு கேங் உடையும், பிரஜன் வெளியே போனா சாண்ட்ரா உடைய பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும். போன வாரம் தான் அழுதுகிட்டே ஓடி வந்தாங்க. இந்த முறை இன்னும் அதே எஃபெக்டை போட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்து திரும்ப அந்த ட்ராமாலாம் பார்க்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா அவங்க ரிவெஞ்ச் எடுத்தாங்கன்னா அது நல்லா தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதில் வியனாவை தூக்கி போட்டாங்கன்னா இன்னும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அந்த பண்ற அந்த கன்றாவி இருக்குல்ல, அந்த கிரிஞ்சு கன்றாவி, அதை தாங்க முடியல. எல்லாருமே பேசிட்டாங்க, இப்பெல்லாம் நல்லா பேசுறா, இவ்வளவு நாள் வந்து அப்படியே வந்து பிரச்சனை கூட வராது அவங்களுக்கு வாயில. பிரிஷ்னியா வெளியே வந்து குறும்படங்கள்லாம் போட்டாங்க, உள்ள இருக்கிற எல்லாரும் பேசிட்டாங்க. கன்னியில இருந்து, சுபிக்ஷால இருந்து, ரம்யால இருந்து, இங்க பக்கம் திவ்யா, சாண்ட்ரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்பெல்லாம் நல்லா பேசுறா. இவ்வளோ நாள் வந்து அப்படியே வந்து கியூட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிட்டு இருந்தா எப்படி மொத்தமா மாட்டிக்கிட்டா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கழுவி ஊத்துறாங்க. இன்னொரு பக்கம் அந்த எஃப்ஜேவோட சேர்ந்து அந்த காஜித்தனங்கள். இப்ப இந்த வியனா வச்சிருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், உள்ள இருக்கிறதுனால பெரிய விஷயம்லாம் எதுவும் வரப்போறது இல்லை, கேம் மாற போறது இல்லை. ஒன்னே ஒன்று நடக்கலாம், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆதிரி இந்த டைம்ல உள்ள வந்தா சூப்பரா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே ஆதிரி எஃப்ஜே லவ் கண்டென்ட், அதனாலதான் அவங்க வெளியே போனாங்க. இப்ப வந்து தம்பி வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி இப்ப வியனா எஃப்ஜே இந்த அதே போல காஜி கண்டென்ட் இப்ப ஆரம்பிச்சிருக்கு. இப்ப சரியா ஆதிரியை வைல்ட் கார்டில் உள்ள விட்டாங்கன்னு வச்சுங்களேன், சிறப்பா இருக்கும் சம்பவம். அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாவது வந்து சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. சிறப்பா 2 பேரை வச்சு செஞ்சிருவாங்க. ஆதிரி அப்படின்னு தெரியும்ல, அவங்க வந்து பயங்கர அட்டமெண்ட். வெளியே போகும்போது கூட வந்து மக்கள் புரிஞ்சுக்கல, மக்கள்லாம் தற்குறிகள் அப்படிங்கிற மாதிரி தானே போனாங்க. ஸோ இப்ப உள்ள வந்தாங்கன்னா இந்த சந்திரமுகியா ஏதோ ரஜினி படத்துல படையப்பான்னு நினைக்கிறேன்ல, ரம்யா கிருஷ்ணன் வந்து அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருப்பாங்கல்ல ரூம்குள்ள உட்காந்து, அந்த மாதிரி மோட்ல தான் வந்து ஆதிரி பார்த்துட்டு இருப்பாங்க பிக் பாஸை. ஸோ உள்ள வந்தா சம்பவம் இருக்கு. இந்த 2 பேரை செய்யறதுக்காவது அவங்க வரணும். இந்த 2 பேரை செய்யறதுக்கு மட்டும்தான், வேற எதுவும் பெருசா அவங்களும் வந்து கன்சிஸ்டண்டா விளையாடுவாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல. பட் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இருந்து யார் போனா கரெக்டா இருக்கும், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.